சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்து செய்கிற ஒரு சிக்கன் சமோசா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம சிக்கன் வந்து போன்லெஸ் எடுத்துருக்கோம். அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், தண்ணி, உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகிற சமயத்துலேயே இன்னொரு பர்னரில் நம்ம கொஞ்சமாக ஸ்வீட் பொட்டேட்டோ, அதுக்கு ஈக்குவல் போர்ஷனில் உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கலாம். வெறும் ஸ்வீட் பொட்டேட்டோ மட்டும் சேர்த்து சிக்கனோடு சேர்த்தும் சமைக்கலாம். ஆனால் அதில் ஒரு சின்ன இனிப்பு இருக்கிறதுனால நமக்கு சமோசா ஸ்வீட்னஸ் அதிகமாக தெரிகிற மாதிரி ஆகிடக்கூடாதுன்றதுக்காக நான் உருளைக்கிழங்கு ஈக்குவலாக சேர்த்துருக்கேன். அது ஒரு 2 விசில் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கூடுதலாக குறைவாக சேர்த்துக்கிறது நம்மளோட இஷ்டம்தான். ஏன்னா சமோசா ரெசிபின்றதுனால இதுக்கு இவ்வளோ தான் அளவுன்றது இல்லை. வெங்காயம் நல்லா வதங்கினோடனே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். அதோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கறி மசாலா, ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். தேவைப்படுறவங்க கொஞ்சம் சாட் மசாலா கடைசியாக சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பச்சை மிளகா சின்னதாக நறுக்கி போடுறவங்களும் பண்ணிக்கலாம். ஆனால் குழந்தைங்க சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக சாப்பிடும் போது அவங்களுக்கு காரம் வரக்கூடாதுன்னு நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போது வேக வச்ச உருளைக்கிழங்கையும் சக்கரவள்ளி கிழங்கையும் நல்லா கையிலேயே மசிச்சு விட்டுக்கலாம். போன்லெஸ் சிக்கன் வேக வச்சு எடுத்ததை நல்லா உதிர்த்து விட்டு நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ரெடி பண்ணி வச்ச மசாலாவும் சேர்த்து கொஞ்சம் கொத்தமல்லியும் கொஞ்சம் கசூரி மேத்தியும் சேர்த்து நல்லா பைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி இதில் எல்லாமே வந்து ட்ரையாகவே இருக்கும். நம்ம கிரேவி மாதிரியோ இல்லை லிக்விட் கன்சிஸ்டன்சியில் பண்ணிட்டோன்னா சமோசாவில் ஃபில்லிங் வச்சு பொரிச்சு வரும்போது நல்லா இருக்காது, சாப்பிடவும் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. நம்ம இப்படி ட்ரையாக இருந்து ரெடி பண்ணோன்னா தான் சமோசா, கட்லெட் இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கெலாம் வந்து இதோட ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாக இருக்கும். இப்படி ஏதாவது 1-2 கிழங்கு கொஞ்சம் மசியாமல் இருந்துச்சுன்னா அதை நல்லா போட்டு இப்படி மசித்து எடுத்துக்கலாம். இதுக்கு நான் ரெடிமேட் பாஸ்தா ஷீட் தான் எடுத்திருக்கேன். வேணுன்றவங்க வீட்லேயே ரெடி பண்ணியும் பண்ணலாம். இது ரெடிமேட் பாஸ்தா ஷீட் வாங்கினது இருந்தது என்கிட்ட, அதனால் நான் அதிலே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நான் டபுள் ஷீட் எடுத்திருக்கேன். இதே மாதிரி சிங்கிள் ஷீட்லேயும் பண்ணிக்கலாம். நான் வந்து பப்ஸு சாப்பிட்ற மாதிரி ஒரு க்ரன்ச்சினஸ் வரதுக்காக டபுள் ஷீட் எடுத்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சமோசா ஷீட்டில் பண்ண விருப்பம் இல்லாதவங்க கொஞ்சமாக கோதுமை மாவை சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரி பிணைஞ்சிட்டு, ஆனால் அந்த ஷீட் மட்டும் நல்லா மெல்லிஸாக பரத்திடணும். அப்போ தான் சமோசா க்ரன்ச்சினஸோடு நமக்கு சாப்பிட கிடைக்கும். ரொம்ப எந்த அளவுக்கு மெல்லிஸாக பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு அதில் இந்த ஸ்டஃபிங் வச்சு இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த ஸ்டஃபிங்கே வச்சு கட்லெட்டாகவும் பண்ணிக்கலாம். சமோசா ஷீட் ரெடி பண்ண முடியல, இல்லை சமோசா ஷீட் வாங்க முடியல அப்படின்றவங்க இதை வந்து நல்லா ரவுண்டாக நம்ம வந்து வடைக்கு எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு அதை கட்லெட் ஷேப்பில் பண்ணிவிட்டு கொஞ்சமாக முட்டையில் முக்கி எடுத்துட்டு அதில் பிரெட் க்ரம்ஸ் மேலே போட்டு எடுத்து ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா கட்லெட் கிடைக்கும். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி எல்லா சமோசாவும் நம்ம மொத்தமாக ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பொரிக்க ஆரம்பித்தோன்னா ஒரு பேட்ச் எடுத்து முடித்த உடனே அந்த எண்ணெய் சூடாக இருக்கிறதுலேயே வந்து அடுத்து போட்டு எடுக்கிறதுக்கு வேலையும் சீக்கிரமாக முடியும். எண்ணெயும் ரொம்ப காய விட்டு செய்யாமல் கரெக்டான இதில் நம்ம பொரித்து எடுக்க முடியும். இதுக்கு நம்ம ஒரு திக்கான க்ரீன் சட்னியும் வந்து செஞ்சு அதில் தொட்டுட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இல்லை வெறுமனே கூட சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ்க்கு சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் இரும்பு கடாயில் கடலெண்ணெய் விட்டு இதை பொரிச்சிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் கடலெண்ணெயும் கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயிலையும் மிக்ஸ் பண்ணி கூட வந்து பொரிக்கலாம். நல்ல சூடு ஏறினதுக்கப்புறமா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து பொரித்து ஸ்லோவாக வந்து எல்லா பக்கமும் திருப்பி போட்டு எடுத்தால் தான் அது ஒரே கலரில் நமக்கு கிடைக்கும். இது ஒரு பேட்ச் பொரித்து எடுத்ததுக்கப்புறமா நான் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து அதிலே போட்டு எடுத்துட்டேன். இது ரொம்பவே சாப்பிடவும் நல்லா இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.